வணக்கங்க 14/11/24 மதியம் 2:30 விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி 9 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க. நம்மளுடைய ஊர் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க. கால்நடை தீவனங்கள் நாங்கள் விற்பனை பண்ணுறோம். 2 விதமான தீவனங்கள் விற்பனை செய்கிறோங்க. ஒன்று ஈரப்பதம் மிக்க தீவனம், இன்னொன்று வந்து ட்ரை தீவனம். இரண்டுமே 45 கிலோ பேக்கிங்கில் நம்ம ஊர்லேருந்து சுற்றளவு 100 to 150 கிலோமீட்டர் வரைக்கும் டெலிவரி ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றோங்க. ஈரப்பதம் மிக்க தீவனம் 6 பொருட்கள் கலந்தது 45 கிலோ பேக்கிங், டபுள் லேயர் பேக்கிங் 550ங்க. வரத்தீவனம் வந்து பார்த்திங்கன்னா 18 பொருட்கள் கலந்தது 45 கிலோ பேக்கிங் 1100ங்க. தேவைப்படும் பட்சத்தில் மேலே இருக்க நம்பர் கீழே இருக்க நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டுக்கலாமுங்க. தவிடுகளுக்கு எப்போவுமே தனியாக ஒரு நம்பர் கொடுத்துருக்குறோம். 150 கிலோமீட்டர் வரைக்கும் டெலிவரி ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம். மற்ற மாவட்ட நண்பர்களுக்கு பார்சல் மூலிமா அனுப்புகிறோம். மேட்டூர் சூப்பர் சர்வீஸ், ரதிமீனா பார்சல் சர்வீஸில் தீவன மூட்டைகளில் பார்சல் போடுறோம். மாதம் 5000 ரூபாய்க்கு நீங்கள் தீவனம் வந்து வெளியே எடுத்துகிட்ருக்கீங்கன்னா நம்ம தீவனத்தை பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் ஒரு மாதம் ஒரு 1000 ரூபா மிச்சம் பண்ண முடியுங்க. ஒரு வருஷத்துக்கு கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 12,000 ரூபா வரைக்கும் மிச்சம் பண்ணலாமுங்க. வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான காங்கேயம் பால் மயிலை கிடாரிங்க. பல்லு 2 பல்லுங்க, ஈத்து முதல் ஈத்துங்க, சினை 3 மாதம்ங்க, காலை மயில காலை இனச்சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க. சினை நம்ம வீட்டில் கால்நடை மருத்துவரை வச்சு உறுதி பண்ணிட்டோம். பல்லு 2 பல்லு, ஈத்து முதல் ஈத்து, சினை 3 மாதம்ங்க. அழகுனா நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான ஒரு கிடாரிங்க. குராவுக்கும் பால் மயிலைக்கும் இடைப்பட்ட நேரத்தில் இருக்கக்கூடிய தரமான கிடாரிங்க. நல்ல அழகு லட்சணமான கிடாரிங்க. ஒரு கிடாரி வீட்டுக்கு இருந்தாலும் நல்ல அழகில் சினை உத்தரவாதத்தோட 2 பல்ல வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 32,000 ரூபாய்ங்க. இந்த மாதிரியான நல்ல அழகு லட்சணமான கிடாரிகள் எப்பாவது தான் விற்பனைக்கு வருங்க. தேவைப்படும் நண்பர்கள் பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம். விற்பனை விலை 32,000 ரூபாய். இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஈனக்கூடியது 3வது ஈத்துங்க, குட்டை மாடுங்க. காரியில் குட்டை மாடு, இனம் வந்து தஞ்சாவூர் குட்டைங்க. சினை வந்து பார்த்திங்கன்னா 4 மாதம் கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. வேலைக்கு 1.5 லிட்டர் பால் நம்ம கறந்துக்கலாம். குட்டை இன காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்குது. மாடு ரொம்ப லோ பட்ஜெட்டான விலையில் தான் நம்ம பதிவாக போடுறோங்க. ஈத்து 3ஆம் ஈத்து, சினை 4 மாதம், காலை குட்டை காலை. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். வேலைக்கு 1.5 லிட்டர் வரைக்கும் கறந்துருக்குதுங்க. மாடு இருந்த இடத்துல போதிய பக்குவம் இல்லைங்க, அதனால் ரொம்ப வாடலாக இருக்குது. ஆனால் நல்ல குணத்தில் தெளிவான மாடு. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 19,000 ரூபாய்ங்க. நாளைக்கு நீங்கள் வந்து வச்சுருந்தீங்கன்னா கூட மாடு நல்லா தேறிச்சுன்னா இன்னும் கூட பாலோட அளவு கூடி வருங்க. ஒரு கண்ணுக்குட்டி வாங்குகிற விலையில் ஈத்து மாடு சினை உத்தரவாதத்தோட பாலுக்கு நிற்கிற உத்தரவாதத்தோடு நம்ம விற்பனை பதிவாக போடுறோம். வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம். 100 கிலோமீட்டருக்கு மேற்பட்டு உங்களுக்கு எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் கண்டிப்பாக ஜாயிண்ட் வாடகை பண்ணி கொடுக்குறோங்க. ஜாயிண்ட் வாடகை அமையிறதுக்கு 2 நாளில் இருந்து 4 நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை நம்ம ஏற்றுக்கிறோமுங்க. வண்டி ஏற்றும் போது தேவையான தும்பு, திருகாணி, தலைக்கயிறு, கழுத்துக்கட்டி எல்லாம் புதுசு தான் வருங்க. அதே சமயம் வந்து வீட்டுக்கு வந்ததுன்னா நம்ம குடல் புழு நீக்கம் கண்டிப்பாக பண்ணிடுறோங்க. தோலுக்கும் சதைக்கும் இடைப்பட்ட பகுதியில் செலுத்தக்கூடிய ஐவர்மெக்டின் ஸ்கின் இன்ஜெக்ஷன் போட்டு தான் மாடுகள் கன்றுகளை நம்ம அனுப்பி விடுறோங்க. கன்று ஈனுவதற்கு ஒரு 15 நாள் முன்னாடி இருந்ததுன்னா நம்ம வந்து சினை ஊசி மன்னிக்கோங்க, தோல் ஊசி போட மாட்டோம். கன்று போட்டால் 25ஆவது நாள் மாடு கண்ணுக்கு 2க்கும் ஒன்றா பண்ணிக்கலாமுங்க. மற்ற எல்லா மாடுகள் கன்றுகளுக்குமே நம்ம குடல் புழு நீக்கம் நம்ம பண்ணிடுறோம். உங்கள் இடத்துக்கு வந்ததுன்னா 2 மாதம் கழித்து ஒரு முறை பண்ணுங்கள். அப்புறம் 4 மாதத்துக்கு ஒரு முறை சுழற்சி முறையில் குடல் புழு நீக்கம் ஆங்கில வழியோ இயற்கை வழியோ கண்டிப்பாக பண்ணிங்கன்னா போதுமானதுங்க. தெளிவான குட்டை மாடு, ஈத்து 3ஆம் ஈத்து, விலை 19,000ங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு தஞ்சாவூர் குட்டை கிடாரி கண்ணுங்க. கண்ணு நல்ல தரமான கிடாரி கண்ணுங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. வயசு வந்து பார்த்திங்கன்னா 10 மாதம் ஆகுதுங்க. இந்த மாதிரி நிறையா தஞ்சாவூர் குட்டை கிடாரி கன்றுகள் நிறைய கேட்குறாங்க. ஏன்னா நம்ம வந்து எல்லோரும் பொங்கனூர் தான் வாங்கணும், பொங்கனூரில் தான் குட்டை வேணும் அப்படின்னு விரும்புகிறவங்களுக்கு மாற்றா தஞ்சாவூர் குட்டைகளும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கறக்கக்கூடிய மாடுகள் இருக்குதுங்க. நல்ல குணவனமான கன்றுகள் இருக்குது. நல்ல திமிழ் அமைப்பு, நல்ல உடல் அமைப்பில் இருக்குதுங்க. கன்று 10 மாதம் ஆகுதுங்க. தாய்மார் நல்லா கறக்கக்கூடிய மாடுங்க. எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாம் கண்ணுக்குட்டியை. மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லை. ரொம்ப பொறுமையான கன்று. லோ பட்ஜெட்டில் ஒரு குட்டை கன்று கிடாரி கன்று வாங்கணும் அப்படின்லாம் நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணலாம். இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 15,000 ரூபாய்ங்க.
சந்தையில் கொண்டு போய் நேரடியாக விற்றா கூட அதே விலைக்கு தான் விற்குங்க. அதனால் குட்டைக்கன்று நமக்கு வந்து பிடிச்சிருக்கு, ஒரு தஞ்சாவூர் குட்டை வீட்டுக்கு அடக்கமாக நல்ல மாடாக குட்டையில் நல்ல ரெட்டநாடி உடம்புல நல்ல திமிழ் அமைப்பில் நல்ல குணவனத்தில் நல்ல மாடாக வரணும்னா தாராளமாக இதை தேர்வு பண்ணலாம். விற்பனை விலை 15,000 ரூபாய்ங்க. ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. சிவகிரி கேட்டில் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச்லேயும் மேப்லேயும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும். ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வரலாமுங்க. அதிகபட்சம் மாடாகும்போது உயரம் வந்து ஒரு 4 அடி உயரம் வருங்க, அதுக்கு மேலே வராது. கறவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா குட்டை மாடுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம தலையீத்தில் ஒரு குட்டை வாங்கிட்டு வந்துருந்தோங்க. அது வந்து கிட்டத்தட்ட 5 ஈத்தை நம்மகிட்ட இருந்தது. தலைச்சனில் ஒவ்வொரு லிட்டர் கறந்தது. மறுபடியும் 2வது ஈத்து 3வது ஈத்துலாம் போகும்போது நேரம் ஒரு 3 லிட்டர் பால் அளவுக்கு கறக்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டோங்க. அது நம்ம வைக்கிற பக்குவத்தில் தான் இருக்குதுங்க. நல்ல கன்று, தெளிவான குட்டை கன்று, கிடாரி கன்று, 10 மாதம் ஆகுது. விலை 15,000 ரூபாய். ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குது. நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ மதியம் 2:30லேருந்து 3 மணிக்குள்ளே பப்ளிஷ் ஆகுது. உடனே உங்கள் ஃபோனில் நோட்டிஃபை ஆகுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 4 பல்லுங்க, முதல் ஈத்துங்க, 9 மாதம் சினை, காங்கேயம் மயிலை கிடாரிங்க. மடி கூச்சம் கிடையாது, உடல் கூச்சம் கிடையாது. எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாம். கைத்தை முது மேலே போட்டுட்டு உங்கள் வாட்டுக்கு வந்து நீவிட்டுருக்கலாமுங்க. அந்த மாதிரியான குணத்தில் தங்கமான மாடுங்க. 4 பல்லுங்க, தலையீத்து, 9 மாதம் சினை, மயில காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. இன்னும் வந்து 10 நாளில் கன்று போட்டுரும். ஒரு காங்கேயத்தில் தெளிவான ஒரு மயில மாடு, நல்ல குணவனத்தில் காம்பு பார்த்திங்கன்னா நல்ல இடைவெளியோடு இருக்குதுங்க. ரொம்ப பொறுமைங்க. கண்ணுக்குட்டியிலேருந்து அதுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அது கூட உட்காந்து நீவி நல்லா பழகியிருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி வந்து ரொம்ப பொறுமையாக இருக்குங்க. ஏன்னா எல்லா மாடுகளையும் நம்ம இப்படி நீவிற மாதிரி, பெண்கள் நீவிற மாதிரி கைத்து முதுகு மேலே போட்டு அப்படிலாம் வீடியோ நம்ம அனுப்புறதில்லை. அதே மாதிரி மடி பாருங்கள், நல்ல புறமடிங்க. அகலம் வந்து நல்ல மடி வந்து புறமடி அகலம். காம்பு வந்து பார்த்திங்கன்னா 4 விரலுக்கு மேலே இடைவெளியோடு இருக்குதுங்க. இன்னும் பல்லு சேர்ற வரைக்கும் மாடு பெருவெட்டாகும். கொம்பு 2ம் பயிர் கொம்புங்க. தரமான காங்கேயம் சினை மாடு 10 நாளில் கன்று போட்டுரும். உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 44,000 ரூபாய்ங்க. ஏன்னா இந்த மாதிரியான குணவனத்தில் தலையீத்தில் மாடுகளே நம்ம விற்பனை கொண்டு வர முடியறது இல்லைங்க. எல்லோரும் எதிர்பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா தொட்டு நீவணும்னு எதிர்பார்க்குறாங்க. இது பல்லு பாக்கியாக இருக்குது, நல்ல படர் மடியாக விட்டுருக்குது. காம்பு நல்ல இடைவெளியோடு இருக்குது. சுழி சுத்தத்தில் இருக்குதுங்க. காங்கைங்கன்று போடுறதுக்குங்க, 4 காம்பில் பால் வர்றதுக்கு, பெண்கள் பிடிக்கிறதுக்கு, 4 பல்லில் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் உண்டுங்க. நேரில் வர்றவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. வீடியோ பார்க்குறவங்க பதிவுக்கு மேலே இருக்க நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டுக்கலாமுங்க. பொறுமையான கிடாரிங்க. முதல் முறை காங்கேயத்தில் பல்லு பாக்கியில் நல்ல குணவனத்தில் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை தேர்வு பண்ணலாமுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 2வது ஈத்துங்க, 6 பல்லுங்க, 6 to 7 மாதம் சினைங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. சினை கால்நடை மருத்துவர் வச்சு நம்ம வீட்டில் உறுதிப்படுத்திட்டோம். மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. 2வது ஈத்து செவல மாடு, கொம்பு வெளார கொம்பு, சினை 6 to 7 மாதம், காலை மயில காலை. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். பல்லு 6 பல்லிருந்து இப்போ தான் கடை பல்லுங்க. பாலோட அளவீடு தலையீத்தில் காலையில் 1.5 சாயங்காலம் 1.5 அந்த மாதிரி கறந்துருக்குதுங்க. லோ பட்ஜெட்டில் மேய்ச்சலுக்கு ஏற்ற மாதிரி சினை உறுதி செய்யப்பட்ட மாடு வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. ஏன்னா மாடு வந்து வாடலுங்கிறத தவிர முகத்துலேயோ கொம்புலேயோ வால் அமைப்புலேயோ தோல் சுத்தத்துலேயோ எந்த இடத்துலையும் குறையில்லைங்க. நல்ல தெளிவான மாடுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா 2ஆம் ஈத்தில் சினை உத்தரவாதம் வாங்கி மேய்க்கிறதுக்கு தெளிவான ஒரு மாடு. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 32,000 ரூபாய்ங்க. நீங்கள் வந்து இன்னும் 4 மாதம் அதிகபட்சம் நீங்கள் மேய்ச்சா கூட நாளைக்கு மேய்க்கிற கூலி கட்டுப்படி ஆகும். நல்ல மாடு குணத்தில் இருக்குது. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாங்க. காங்கைங்கன்று போடுறதுக்கு, 4 காம்பில் பால் வர்றதுக்கு, பாலுக்கு நிற்கிறதுக்கு, பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் உண்டு. தலையீத்தில் வேலைக்கு 1.5 லிட்டர் கறந்துருக்குதுங்க. இப்போ 2ஆம் ஈத்து விற்பனை விலை 32,000 ரூபாய்ங்க. ஏன்னா மாடு கறியரிச்சுன்னா இன்னும் பார்வைக்கு நல்ல எடுப்பாக தெரியுங்க. நல்ல நெட்டு நீளத்தில் நல்ல மாடுங்க. வால் பார்த்திங்கன்னா ரொம்ப சன்ன வால், பயிர் வால்னு சொல்லுவாங்க. அது இருந்தால் ரொம்ப பயிர் வால்னால் ஒரு பார்வைக்கு ஒரு எடுப்பாக அழகாக இருக்கும். கொம்பு 2ம் பார்த்திங்கன்னா வெளார கொம்பு. விற்பனை விலை 32,000 ரூபாய்ங்க. சினைக்கு உத்தரவாதம், கன்று போட்டால் 4 காம்பில் பால் வர்றதுக்கு, பாலுக்கு நிற்கிற வரைக்கும் உத்தரவாதம் உண்டுங்க.
நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் நம்ம தோட்டத்துக்கு வரலாமுங்க. வெளிச்சத்தில் வாங்க, உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் கேட்டு தெளிவு பண்ணிக்கலாம். நேரில் வந்தால் கூட அட்வான்ஸ் மட்டும் பண்ணிட்டு போங்க. 100 கிலோமீட்டருக்கு மேலே இருந்ததுன்னா கண்டிப்பாக ஜாயிண்ட் வாடகை பண்ணி கொடுக்குறோங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க காங்கேயம் மயிலை காளை கண்ணுங்க. கொஞ்சம் கரம்பை நிறம், சுழி சுத்தமாக இருக்குதுங்க. வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மாதம் ஆகுது. கண் நல்ல தெளிவான கண், காலக்கண்ணு, நல்ல சூட்டிப்பான கண்ணுங்க. கண் வந்து பார்த்திங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருந்தது, நம்ம நண்பர் அவங்க தோட்டத்தில் வச்சுருந்தாங்க. நல்ல மாட்டுக்கு பிறந்த தெளிவான கண், நல்ல சூட்டிப்புங்க. ரேஸுக்கு, உழவுக்கு, இயற்கை விவசாயத்துக்கு இந்த மாதிரி என்ன பயன்பாட்டுக்கு வேணாலும் கண்ணை தயார் பண்ணி வளர்த்திக்கலாம். காங்கேயத்தில் தரமான காலக்கண்ணு நல்ல சூட்டிப்போட வேணும்னா தாராளமாக நீங்கள் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. புறவு ஏத்தம் இருக்குதுங்க, நல்ல திமிழ் அமைப்பு இருக்குது, தாடை வந்து அருந்தாடையாக இருக்குது, தொப்புள் இறக்கம் இல்லை, 4 கால் கருப்பு இருக்குதுங்க. நிறம் வந்து மயிலைக்கு பதிலாக கொஞ்சம் கரம்பை நிறமாக வருங்க. அது காங்கேயத்திலே வந்து மயிலையிலே வந்து பார்த்திங்கன்னா கரம்பை, மயிலை, பால் மயிலை இந்த மாதிரி வந்து நிற வேறுபாடுகள் நிறையா இருக்குதுங்க. அதில் இது கொஞ்சம் கரம்பை கன்றாக வருங்க. அடுத்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நல்ல தரமான காங்கேயம் சந்தனப்பிள்ளை செவலை மாடுங்க. அதாவது செவலையில் சந்தனப்பிள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க. ஈனி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 4வது ஈத்துங்க. கண் வந்து பார்த்திங்கன்னா கிடாரி கண் வந்து கிராஸ் கண்ணுங்க. செனை ஊசி போட்டிருந்தாங்க, அதனால் வந்து தவறுதலாக ஜெர்சி ஊசி போட்டாங்க. அதனால் கண் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி கண் கிடாரி கண்ணாக போட்டிருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. மாடு நம்ம வாங்கின இடத்துலையே கறந்து பார்த்து தான் வாங்கிட்டு வந்தோம். இப்போ இது புது இடம், நம்ம வந்து ஏற்கனவே காலையில் கறந்த மாட்டை மீண்டும் கறக்கிறதுக்காக கண்ணை சிறப்போட்டு கறக்கிறதுக்காக கறந்து காட்டுறோங்க. பாலோட அளவீடு காலையில் 2 to 2.5, சாயங்காலம் வந்து பார்த்திங்கன்னா 2 லிட்டர் பால் தெளிவாக கறக்குங்க. ஈத்து 4ஆம் ஈத்து, கண்ணுக்கு ஒரு 6 நாள் தான் ஆகுதுங்க. இன்னும் தொப்புள் கூட விழுகலிங்க. கிடாரி கண், பெண்கள் பிடிச்சிக்கலாம், பெண்கள் கறந்துக்கலாம். மாடு கண் சுழி சுத்தமாக இருக்குது. பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் 2 to 2.5 வரைக்கும் பீச்சும், சாயங்காலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 லிட்டர் வரை எதிர்பார்க்க முடியுங்க. நல்ல தரமான ஒரு திமிழ் அமைப்பில் நல்ல பெருவெட்டில் ஒரு காங்கேயம் சந்தனப்பிள்ளை மாடு. கண் மட்டும் ஜெர்சி கண் கிடாரி கண்ணோட வேணும், நேரம் 2 லிட்டர் பாலோடு வேணும்னு எதிர்பார்க்குறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம். இன்று நம்ம முழுமையான கறவைத்திறனோட வீடியோ எடுத்து அனுப்பலைங்க. முழுமையான கறவைத்திறன் வீடியோ வேணால் நாளைக்கு கண்டிப்பாக எடுத்து போட முடியும். ஏன்னா நம்ம வாங்கின இடத்துல கறந்து பார்த்து தான் ஏற்றிட்டு வந்தோம். பூங்காம்பு குணத்தில் எப்படி இருக்குதுன்னு காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவில் போட்டிருக்கிறோமுங்க. உங்களுக்கு இந்த கன்று மாடு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். மாடு சந்தை மதிப்பாக வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 33 ரூபாயிலிருந்து 35 ரூபா வரைக்கும் விற்குங்க. கிடாரி கண் 3 ரூபாயிலிருந்து 5 ரூபா வரைக்கும் விற்குங்க. சந்தை மதிப்பாகவே இதை வந்து விற்பனை செய்ய முடியும். வளர்ப்புக்கு நல்ல மாடு, கண் மட்டும் ஜெர்சி கண் கிடாரி கண், கால் அணைக்காமல் கறந்துக்கலாம். நல்ல குணவனத்தில் இருக்குது. விலை 41,000 ரூபாய்ங்க. நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கிக்கலாமுங்க.
அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க, 2வது ஈத்து கிர் மாடுங்க. கன்று வந்து கிர் கன்று, காலக்கன்று. கண்ணுக்கான வயது வந்து பார்த்திங்கன்னா 4 மாதம் ஆகுது. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க. பெண்கள் பிடிச்சிக்கலாம், பெண்கள் கால் அணைக்காமல் பால் கறந்துக்கலாம். பூங்காம்பு மாடு நல்ல தெளிவான ஒரு பெருவெட்டான மாடுங்க. கறவைக்கு ரொம்ப ஒழுக்கம். பாலோட அளவீடு காலையில் 4, சாயங்காலம் 3 இப்போ வருதுங்க. இளங்கறவையில் காலையில் 5 வரை, சாயங்காலம் 4 வரை, 9 வரைக்கும் கறக்கக்கூடிய மாடு. நல்ல திமிழமைப்பு, நல்ல உடல் அமைப்பு, நல்ல குணவனம், பூங்காம்பில் இருக்குதுங்க. நம்ம வீடியோ வந்து கொஞ்சம் காலதாமதமாக கறக்கிறதுனால 2 காம்பில் கறந்ததே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 லிட்டர் அளவுக்கு பால் இருந்ததுங்க. நம்ம அதனால் வந்து ஒரு காம்பை வந்து கன்றுக்குட்டிக்கு விட்டுட்டோம். இயல்பான கறவை இன்றைய சூழலில் நல்லா கறந்தோம், நல்லா தாலி வச்சோம் அப்படின்னோம்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 6லேருந்து 8 லிட்டர் பால் கறக்குங்க. கண்ணுக்கு பெருசாக பால் விடணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா கண்ணு வந்து 4 மாதம் ஆயிடுச்சு. நீ பால் விட்டு தான் கண்ணை வந்து இது பண்ணுங்கிறது இல்லைங்க. சிறந்ததுன்னா போதும், கண்ணை வந்து பிடிச்சி கட்டிட்டு நம்ம வச்சுக்கலாம். கண்ணுக்கு குடல் புழு நீக்கம் வந்து டாக்டர் வர சொல்லியிருக்கிறோம், அதுவும் பண்ணி விட்டுறோமுங்க. தெளிவான கிர் மாடு. கண்ணு வந்து கிர் கண்ணு, காலக்கண்ணு. கறவைக்கு கால் அணைக்காமல் கறந்துக்கலாம். ரொம்ப பொறுமை, குணத்தில் தங்கமான மாடு. 6லேருந்து ஒரு 8 லிட்டர் கறவை கறந்துக்கலாமுங்க. உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தொடர்பு கொள்ளுங்கள். மேலே இருக்க நம்பருக்கு மற்ற தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாமுங்க.
அடுத்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நல்ல தரமான ஒரு எருமைங்க. கன்று வந்து ஆண் கன்று, கிடா கண்ணுக்கு வந்து ஒரு 15 நாள் ஆகுதுங்க. ஈத்து வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் ஈத்துங்க. எருமை வந்து நாட்டு எருமையும் வட எருமையும் கிராஸுங்க. பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு எருமைகள் வந்து முழுமையான ப்ரீடில் கிடைக்கிறதில்ல. வட இந்திய எருமைகளோட கிராஸ்லாம் நிறைய இருக்குதுங்க. ஈத்து 2ஆம் ஈத்து, கிடா 15 நாள் ஆகுது. பாலோட அளவீடு ஒரு நாளைக்கு 5 லிட்டர் அளவுக்கு இருக்குதுங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம். பால் வந்து நல்ல டெஸ்ட் வருதுங்க. நல்ல தெளிவான ஒரு எருமை கிடா கன்றோட நல்ல பூங்காம்பில் பெண்கள் கறக்கிற மாதிரி சாதுவான குணத்தில் வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம். கன்று எருமையினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 45,000 ரூபாய்ங்க. ஈத்து 2ஆம் ஈத்து, ஆண் கன்று, கறவை ஒரு நாளைக்கு 5 லிட்டர் கறவை. எரும்பால் பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா லிட்டர் 45 ரூபாயிலிருந்து 90 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க. நம்ம வீட்டில் நம்ம வந்து எருமை பால் வந்து லிட்டர் 70 ரூபாய்க்கு கொடுக்குறோங்க. நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 4 லிட்டர் பால் வெளியே கொடுத்தா கூட 280 ரூபாய்க்கு வெளியே கொடுக்க முடியும். 200 ரூபாய்க்கு தீவனம் எடுக்குன்னா கூட தினம் 80 ரூபா கணக்கில் மிச்சம் பண்ண முடியுங்க. வீட்டுக்கான பால் போக, வீட்டுக்கு ஒரு 1/2 லிட்டர் 3/4 லிட்டர் எடுத்தது போக நம்ம ஒரு நாளைக்கு 100 ரூபா மிச்சம் பண்ணால் மாதம் 3000 ரூபா. நம்ம வீட்டில் இருந்தால் மாதம் 3000 ரூபா இந்த எருமைனால் நமக்கு மிச்சமாகுதுங்க. ஒரு 6 மாதம் கறந்தால் கூட 18,000 ரூபா ஆயிரும். எருமை இன்றைய சந்தை மதிப்பாகவே 35,000 ரூபாய்க்கு விற்குங்க. நல்ல உருட்டுங்க, ரெட்டநாடி உடம்புங்க, நல்ல உருட்டாக இருக்குங்க. கண்ணும் நல்ல கிடா கண்ணுங்க. பால் வற்றும்போது போத்து கண்ணுக்கு நல்ல டிமாண்ட் இருக்குதுங்க. கன்று எருமையினுடைய விற்பனை விலை 45,000 ரூபாய். வேலைக்கு ஒரு 1.5 லிட்டர் பால் பூங்காம்பில் தெளிவாக இருக்குதுங்க. நேரில் வந்தும் கறந்து பார்த்தும் வாங்கிக்கலாம். வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க. பெண்கள் கறக்கிற வீடியோ வேணாலும் நாளை பதிவில் அனுப்பப்படுங்க.